கர்த்தருக்காக நம்ம எதையாவது ஒன்று செய்யணும்னா நம்ம வளர்ந்து தான் ஆகணும், நம்ம உருவாகி தான் ஆகணும், இல்லைன்னா வேறு வழியே இல்லை. ஏன்னா எனக்கு எப்போயுமே எந்த மீட்டிங் நடத்தினாலும் நான் உண்மை தான் சொல்கிறேன், ஒரு மாதிரியாக தான் இருப்பேன். ஆனால் அந்த ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்னா எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு தலையும் தெரியாது காலையும் தெரியாது. அவன் ஹalleluya, அதை நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா அவன் நம்ம மேலே வைத்த அன்பு எனக்கு இப்போ நல்ல ஒரு ஆராதனைக்காகவும் நல்ல ஒரு ஆவியானவர் 5 விதத்தில் அபிஷேகத்தில் எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்தினாருன்னு சொன்னேன். அந்த வார்த்தைக்காக நல்ல மனதார நான் எப்பயுமே சொல்லுவேன், எவ்வளோ பேர் 2 கையை கொடுத்துருக்கு நீ காட்ட மாட்டாங்க, நல்லாவே காட்டுங்க. எனக்கு 2 கையும் ஆண்டவர் நல்லா கொடுத்துருக்காரு. ஏதாவது 9 வரலும் இருக்கா, 8 வரலும் யாருக்காவது இருக்கா? அப்புறம் ஏப்பா சப்பாத்தி மாவு தட்டுங்க. சோறாட்டி குழம்பு வச்சு பிள்ளைய பார்த்து வீட்டுக்காரரை பார்த்து மகனை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து டீ எடுத்து வச்சு பிஸ்கெட் எடுத்து வச்சு சாக்லேட் எடுத்து வச்சு குளுக்கோஸ் எடுத்து வச்சு எல்லாத்தையும் கொண்டுட்டு நம்ம ஓடி வரணும். நீ போனதுக்கப்புறம் நம்ம பிள்ளை வீட்டில் விட்டுட்டு வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, ஓடி போய் வேலை செய்கிறாங்களோ, வீட்டுக்காரங்க மாடியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, இவங்க 2 பேர் வீட்டுக்கு வைப்பாங்களா அப்படின்னு சில வேலைகளை நம்ம சில ஏதோ ஒரு யோசனையில் நம்ம இங்கே வந்திருப்போம். ஆனால் தேவன் உண்மையிலே ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, இன்னைக்கு வந்த நீங்களும் நானும் பாக்கியவான்கள், அதே மாதிரி வந்த நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நிறைய பேருக்கு நம்ம அழைப்பு கொடுத்தோம், 35 பேருக்கு மேலே சொன்னாங்க. ஆனால் ஊருக்கு போகிற இடத்துல பஸ் கிடைக்காம ஒரு சிலர் மாட்டிக்கிட்டாங்க, அதுதான் தப்பு இல்லை. அவங்களையெல்லாம் அடுத்த மாதம் கொண்டு வந்து தேவன் இன்னும் வளர்த்த காரியம் செய்யப்படாது. நல்ல ஒரு ஆராதனை, நல்ல கர்த்தருடைய ஒரு ஆலோசனையில் தேவன் நடத்தினார். இப்போ ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறாரு. அதனால் ஒரு 5 நிமிடம் அப்படியே தரைகளை தாண்டி நிற்கிறவங்க நிலவு வாட்டில் உட்காருங்க. ஏன்னா கர்த்தரோட வார்த்தையை முழுசாக நம்ம கேட்கும்போது அவரை நம்ம நடப்படுத்த 2 நிமிஷம் தான் நம்ம நின்று ஆவியானவரே இன்னைக்கு என்னோட நீங்கள் பேசணும், நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்களும் வாயை திறந்து பேசணும். எவ்வளோ பேர் வாயை கொடுத்துருக்காங்க, வாயை விரிவாய் தர நன்மை நான் நினைப்புறேன். வாய் இல்லாதவங்க அமைதியாக இருந்துருங்க, வாய் இல்லாதவங்க அமைதியாக இருந்துருங்க. எனக்கு வாய் இருக்கிறவங்க வாயை திறந்து நீங்கள் பேசுங்க. ஏன்னா நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு பேசுவார். ஊழியாக இருந்துட்டோம்னா நம்மளை மௌனமாகவே வச்சுருவார். ஏன்னா என்னோட இறுதியத்தில் இப்போ ஆவியானவர் சொல்கிறது என்னன்னா, இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வரும் காலத்தில் ஒவ்வொரு ஊழியர்களாக மாறுவாங்க. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் இங்கே வந்தால்தான் இந்த வார்த்தையை சொன்னார். இந்த நாளில் வந்த பிள்ளைகளை மறு நாட்களை நான் ஊழியர்களில் பல இடங்களில் பிள்ளைகளை நான் ஊழியத்தில் பயன்படுத்த போகிறேன். அவங்களோட மன விருப்பத்தின்படி நான் பயன்படுத்த போகிறேன். அவங்களுக்கு என்ன வச்சிருக்கிறோமோ அதை குறித்து நான் பயன்படுத்த போகிறேன். அப்படிதான் அவர் சொன்னார். இன்றைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு திருப்பமுனை பெந்தைக்கோஸ்து நாள் போன வாரம் கொண்டாடணும்னு ஐயா சொன்னார். ஆனால் இனி வரும் நாட்களில் இந்த நாளில் இங்கே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் பெந்தைக்கோஸ்து எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெந்தைக்கோஸ்தின் அனுபவங்களை என்னை கொண்டு போகிறாங்க. நன்றி ஏசப்பா. என்னுடைய வந்ததுக்காக நன்றி. கல்வாரி சிலுவையில் நிலையில் ஏசப்பா என்னை என் மரணத்தில் வெளிப்படுமாப்பா. என்னுடைய சுய மாமிச ஒன்று வெளிப்படக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே என் மாமிச என் சுயம் சார்ந்தப்பா. நானும் அன்பு பிள்ளைகளும் அவளோடு வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆவியில் எழுந்து பிரகாசிக்கிற இந்த காரியத்தில் உனக்குள்ள இருக்கிற வரத்தை அடமூட்டி எழுப்புகிற காரியத்தில் நீ என்ன எங்களுக்கு சொல்ல சித்தம் வைத்திருக்கிறோம் அதை நீ சொல்லுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளில் இருந்து உங்களுடைய வருகை வரைக்கும் ஒரு அனல் எங்களை பற்றி பிடிக்கணப்பா. அந்த அனலுக்குள்ள எங்களை கொண்டு போங்கப்பா. அந்த நீ பேசுகிற சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்கப்பா.
நாமத்தை செபிக்கணும். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே உட்காருங்க. இந்த நாளில் வந்து உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உனக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை 2 தீமோத்தேயு 1:6 உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. தேவன் ஊழியத்திற்கு அழைத்த நாட்களிலிருந்து ஒவ்வொரு காரியத்தை குறித்து தேவன் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் திடீர்னு போன ஜூலை மாதம், அந்த போன வருஷம் ஜூலை மாதம் ஆண்டவர் சொன்னார், நீ ஒவ்வொரு ஊழியங்களையும் உன்னை கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வரும் நாட்களில் நன்றி ராஜா, உனக்கு உண்டான தேவ வரத்தை, உனக்கு என்ன வரம் வச்சிருக்கணும் அதை பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாய் முதலாவது உனக்கு உண்டான தேவ வரத்தை உனக்குள்ள இருந்து நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. அதுக்கு ஜனங்களுக்கு நீ அறிவிப்பு கொடு. வருகிற ஜனங்களுக்குள்ளே அந்த அனல் மூட்டி எழுப்பி அவங்களுக்குள்ள நிறைய ஏக்கங்கள், எண்ணங்கள், வாஞ்சைகள், விருப்பங்கள், தாகங்கள் எல்லாமே இருக்குது. அந்த பிள்ளைகளை நான் ஊழியத்தில் வரும் நாட்களை நான் பயன்படுத்துவேன். அது உன்னுடைய கண்களே காணும்னு சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசும்போது அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, முதல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவனுமா மட்டும் இருந்து இருக்கிறதே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா மீட்டிங்கே ஆவியில் அனல் அடுத்த நமக்குள்ள அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்ம உற்சாகமாக இருக்கணும். எவ்வளோ பேர் தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா ஸ்தோத்திரம், எல்லாம் முடிச்சு தான் இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆவியானவர்கிட்ட நான் கேட்டேன், போன ஜூலை மாதம் ஆரம்பிக்க சொன்னார். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை இந்த இடத்துல நடக்குது. டிசம்பர் மாதம் மட்டும் நம்ம சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம இங்கே அந்த கூடிய நம்ம நடத்தலை. அப்போ தேவன் சொன்னார், ஒவ்வொரு மாதமும் ஆவியில் அனலுள்ளாயாக இருங்கள், அக்கினியை போட வந்தேன். அப்புறம் ஒவ்வொரு மரங்கள் எப்படி என்று சொல்லிக்கொண்டே இருந்த ஆவியானவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதம் நீர் எங்களுக்காக என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறீர் என்று சொன்ன பொழுது 2 பேதுரு 1:10 எடுத்தவங்க சத்தமாக வாசிங்க. 2 பேதுரு 1:10. சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தேச விடுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருமே ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது. இருக்குதா இல்லையா? கொஞ்ச நேரம் பேசுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் போனால் நம்ம எல்லாம் பேசிட்டா இருக்க போன போட்டு அவன் மணிக்கணக்கில் பேச முடியாதால இங்கே பேசுங்க. அப்படியே மனசு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஊழியம் செய்யணும்னு நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் எப்படி ஊழியம் செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம தடுமாறோம். ஆனால் கொடுத்த ஊழியத்துக்கு சரியான பாதையில் நம்ம போகிறோமான்னு சில யோசனைகளையும் நம்ம போயிடுறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நமக்கு தாயின் கருவில் இருக்கும்போதே நம்ம செலெக்ஷன் பண்ணது உண்மை, தெரிந்து கொண்டது உண்மை, நம்ம ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவர் அபிஷேகத்தை நம்ம மேலே வச்சதெல்லாம் உண்மை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அப்பயே நமக்குள்ள வரங்களையும் கொடுத்து தான் நம்மளை அனுப்பியிருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்றலை. ஆனால் நம்ம கண்டுகொள்ள வேண்டியது என்னன்னா, எந்த வரத்தை நம்ம கூட வச்சிருக்காரு, என்ன ஊழியத்தை நம்ம கூட வச்சிருக்காரு. எல்லா ஊழியத்தையும் எல்லாரும் செய்ய முடியுமா? இப்போ அந்த சபையை பாஸ்டர் ஆகணும்னு என் மகனை தான் ஆண்டவர் சொன்னார். உங்கள் மகனுக்கு தான் பாஸ்டர் ஆகிட்டாரு, எனக்கு இல்லைன்ட்டாரு. நான் பாஸ்டர் ஆக முடியுமா? பாஸ்டரோட அம்மா இல்லைன்னா நான் சொல்லிக்கிறேன் தவிர இந்த சபைக்கு போதகர் யாருன்னா ஆனந்தகுமார் தான் சொல்லுவாங்க, நேர்கிச்சின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு சுவிசேஷ அழைப்பில் ஒரு அம்மா இருக்குதுங்க, நம்ம செய்தி கொடுத்துங்க, ஜனங்களெல்லாம் கொஞ்சம் நடத்துதுங்க, நமக்கு என்ன தெரியுதோ அதை செய்துங்க, ஒரு 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுதுங்கன்னு சொன்னால் யார் சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எனக்கு குறைவாக தான் சொல்லுவாங்க. ஆனால் என் மகனுக்கு ஆண்டவர் நிறைவாக சொல்ல வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிற வரத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு 2 பேர் 1:10 சொல்லப்பட்ட பிரகாரம் அழைப்பையும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தணும். அழைப்பு எத்தனை வகையான அழைப்பு இருக்கு? 5 வகையான அழைப்பு இருக்குது. நம்ம எல்லாருமே சர்ச்சுக்கு போனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அந்த 5 வகையான அழைப்பு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். முதல்ல இந்த 5 அழைப்பில் நமக்குள்ள என்ன அழைப்பு இருக்குதுன்னு இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வீட்டில் போய் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ, தூங்குவீங்களோ தூங்க மாட்டீங்களோ, அதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு இடங்களே வராது, சந்தேகமே வராது. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஒரே இடத்துல இருந்து தேவனுக்காக நீங்கள் எழுதி பிரகாசிப்பீங்க. இதெல்லாம் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 5 வகையான ஊழியத்தை நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அப்போஸ்தலர் அவங்க ஊழியமாக இருந்தால் அவங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வாங்க, மேக்சிமம் எல்லா கிஃப்ட் 9
அதே தீர்க்க தரிசன ஊழியம் செய்யறவங்க ஞான வரங்கள் அதிகமாக செயல்படுமா. வரும் காலங்கள், எதிர்காலங்கள், நிகழ்காலங்கள் அவன் வரும்போதே இந்த நினைவுல வரலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றதுக்கு ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். தீர்க்க தரிசன ஊழியம் வேற, தீர்க்க தரிசன அபிஷேகம் வேற, தீர்க்க தரிசி வேற. இது எல்லாம் நம்ம ஒன்றா போட்டு குழம்பிக்க கூடாது. ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் செலக்ட் பண்ணுவாருன்னா இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு நடக்கிறது, எதிர்காலத்தில் நடக்கிறது அவன் நம்ம பார்க்க வரும்போதே ஆண்டவர் சொல்லிடுவார். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது உன்னை தேடிக்கூடிய ஒரு மனுஷன் வருவான். இந்த நேரத்தில் அவனுக்கு உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ராஜா. அவங்க உன்னை குறித்து கேட்பாங்க, இதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடு. இதையெல்லாம் தேவன் நமக்கு முன்கூட்டியே சொல்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை வரும் நாட்களில் ஒரு தீர்க்க தரிசியாய் வைத்திருக்கிறார். அதே சுவிசேஷ அழைப்பில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் குணமாக்கும் வல்லமை, நிறைய விடுதலையை கொடுக்கறது, விசுவாசத்தில் ஆண்டவர் கொண்டு போகிறது, ஜனங்களை வழி நடத்துறது, அப்போ இயேசு நல்லவர்னு சொல்கிறது, போலீஸ் ஸ்பிரிட்டில் நடத்துறது, இந்த மாதிரி நிறையா காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன செய்வார் அப்படின்னா சுவிசேஷங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இப்போ புரியுதுங்களா? அப்போஸ்தலருக்கு என்ன கொடுப்பாரு, தீர்க்கதரிசியாக இருந்தால் என்ன கொடுப்பாரு, ஒரு சுவிசேஷகனாக இருந்தால் என்ன கொடுப்பாருங்க. அதே போதகர்கள் வந்து டீச்சிங்கில் இந்த பைபிளை குறித்து நல்லா டீச் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறையா ஊழியர்கள் டீச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம உட்காந்து அதை நம்ம கேட்கலாமே, இன்னும் நல்ல இந்த ஆழங்களை எங்கே எடுத்தாங்க, இந்த ரகசியங்களை எங்கே எடுத்தாங்க, இந்த பொக்கிஷங்களை எங்கே எடுத்தாங்க, அப்போ அந்த ஆலயத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போதகர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அதற்கேற்ற வரங்களையும் ஞானத்தையும் அவங்களுக்கும் அந்த ஞான வரங்களை கொடுத்துருவாங்க. ஞானத்தை போதிக்கும் வரத்தையும் அறிவை உணர்த்தும் வசனம், இந்த 2 வரமும் கண்டிப்பாக எந்த மனுஷனுக்குள்ளேயா இருக்குதோ அந்த மனுஷனை கொண்டு தான் பலத்த காரியம் செய்வார். இது தேவன் யார் கேட்டாலும் கொடுப்பார். 5வது மேய்ப்பர் ஊழியம், அதுதான் பாஸ்டர்ஸ் அழைப்பு. இருக்கிறதுலே கஷ்டமான அழைப்பு எது? தீர்க்கதரிசியாக இருக்கிறவங்க போகிற இடத்துல ஜெயிக்கலாம் அவனை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சுவிசேஷம் இருக்கிறவங்க போகலாம், சுவிசேஷத்தை என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். டீச்சிங் ஆண்டவர் இந்த வேதத்தை குறித்து என்ன சொல்கிறாலும் சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் பாஸ்டர்ஸ் பாடு இருக்குங்களே, இந்த செய்தி எடுக்கும்போது தான் நினச்சி பார்த்து ஆண்டவரே நல்லவரை நான் தப்பிச்சுட்டு என் மனம் மாட்டிட்டான். அவனுக்கு ஏன் ஆண்டவர் அதை கொடுத்தாருன்னா ஒருவேளை எனக்கு அதை கொடுத்துருந்தா எனக்கு நடத்த தெரிஞ்சிருக்காது, அதுதான் உண்மை. ஆனால் அவனுக்கு நடத்துகிற அந்த கிருமி இதெல்லாம் அவன் மேலே தேவன் என்ன செய்யலாம்னா அவனை பாஸ்டர் ஆண்டவர் வளர்ச்சிருக்காரு. அடிக்கடி என் மகன்கிட்ட நான் சொல்லுவேன், அந்த பாஸ்டரை என்ன செய்யணும்னா வர்ற ஆத்துமா அது 1, 2, 4, 10, 1000 அது அவங்களோட கிருமிக்கு தக்கத, ஜபத்துக்கு தக்கன, அவங்க அணுகுமுறைக்கு தக்கன மாதிரி பாஸ்டருக்கு ஆண்டவர் வந்து நிறையா ஆத்துமாக்களை கொடுப்பாரு. அந்த ஆத்துமாக்கள் 1 கொடுத்தாரா 10 கொடுத்தாரா சரியாக நடத்தி பரவாயில்ல. இதை நான் நீதி செய்ய எழுதுகிற புத்தகத்தில் படித்தோன்னு எனக்கு பயம் வந்துச்சு. இப்போ ஆனந்த நம்பி ஆண்டவர் 10 கொடுக்குறாரு, 1000 கொடுக்குறாரு, லட்சம் கொடுக்குறாரு தெரியாது. ஆனால் அந்த 1000 பரவமும் போடுறாங்க அவன் மேலே இருந்த கடமை. அப்போ அந்த ஆத்துமாக்களுக்காக ஊழியர்கள் எவ்வளவு பிரயாசப்படணும், எவ்வளவு செதிக்கணும், வீடு விசிட்டு போகணும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். மாஸ்டர்ஸ் பாருங்க ஜாஸ்திங்க. ஏன்னா நம்ம 4 பேரை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேரை நம்ம வச்சு கேட்காது. சபைக்கில் வர 400 பேர் எப்படி கேட்பாங்க? அதனால ஒரு பாஸ்டர்ஸ் மாறிகளுக்கெல்லாம் நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அப்போ இந்த 5 வகையான ஊழியத்திலையும் 5 வகையான வரங்கள் செயல்படுது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்க எனக்கு தெரியல அப்படின்னா ஆவியானவர் சொல்ற 1 தீமோத்தேயு 4:14 படிங்க. 1 தீமோத்தேயு 4:14. கைகளை வைத்த போது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. ஆமாம், ஹல்லேலூயா. இது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா எனக்குள்ள என்ன அழைப்பு இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலைங்க, எனக்குள்ள என்ன மரம் இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலைங்க. ஆனால் நம்ம வாட்டி எதையாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறக்காக நம்ம இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட புதுசில் நம்ம வாட்டிக்கு எதையாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் 25 வருஷம் ஆனாலுமே எனக்கு என்னென்னு கண்டுபிடிக்க தெரியல நீங்களும் நான் உட்காந்துருந்தோம்னா அது வேஸ்ட்டு தான். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் 3 காரியம் சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறாருன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே இந்த 2 பேர் 1:10 சொன்னது கூட என் அழைப்பு தான் எனக்கு என்னன்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு நீங்கள் உண்மையாக தெரிஞ்சு கொண்டீங்கன்னா சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்தாங்க. எனக்கு எந்த அழைப்புமே இல்லை அப்படின்னா நான் பேசாமல் போய் உலக வேலை செஞ்சுட்டு எல்லாம் இருக்கிற வீட்டில் உட்காந்து ஒரு 4 பேருக்கு நான் தேசத்துக்காக ஜெயிக்கிறேன். கேளுங்க,
ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவாங்க. உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, இந்த அழைப்பு இருக்குது, நீ போ ஊழியம் செய்ய, நான் கூட இருந்து உன்னை நான் நடத்துவேன்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ரெண்டாவது சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். மூணாவது தரிசனத்தில் அவர் வெளிப்படுத்துவார். இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். அப்புறம் நான்காவது காரியம் என்னென்னா, மூப்பர்கள் அப்படின்னா இப்போ ஐயா மாதிரி, இப்போ டிஜி செய்யா மாதிரி, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல முதிர்ந்த ஊழியர்கள், அனுபவத்தில் இருக்கிற ஊழியர்கள் வந்து நம்மகிட்ட பேசும்பொழுது, இல்லைன்னா நம்ம அவங்கள தேடி போகும்போது அவங்க நம்ம மேலே தலையில் கை வைக்கிறாங்க, ஒரு சிலர் வைக்காமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவம் உள்ள ஊழியர்கள் நம்ம இடத்துல சொல்லுவாங்க, உனக்கு இந்த வரம் இருக்குதுமா, இதை நீ பிடிச்சிக்கோ, உனக்கு இந்த ஊழியம் இருக்குது, நீ பிடிச்சிக்க, இதை பிடிச்சி நீ மேலே வந்துருன்னு அப்படி சொன்னாங்க. அப்படின்னா அதையும் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஏதத்திலே சொல்லுவார், பிடிச்சிக்கணும். அதை முடியலையா, நம்மளை மாதிரி இல்லை, அதை நல்லா முதிர்ந்த ஊழியர்கள் சொல்லுவாங்க, அதை பிடிச்சிக்கணும். நாங்கள் அது ரெண்டுலேயும் நம்ம மிஸ் பண்ணுறோமா, எனக்கு சொப்பனத்துலேயும் தரிசனத்துலேயும் நீங்கள் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பிடிச்சிக்கணும். எவ்வளோ பேருக்கு விளங்குது? இப்போ விளங்குச்சிங்களா? அப்போ நீங்கள் எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா, இதனால் நமக்கு என்ன ஊழியன்னு ஒரு வேளை உங்களுக்கு தெரிந்திருந்தால், அந்த ஊழியத்தில் என்ன வரம் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது அந்த வரமானது உங்களுக்கு செயல்படும். நான் 2000 ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தப்போ 2005 கர்த்தரோட பெரிதான கிருபையில் டிஜி செய்யட்ட பவர் மினிஸ்ட்ரி எடுக்க வேண்டி அங்கே போய் ஒரு மாதம் தங்கியிருந்தப்போ தேவன் எனக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். நான் நேற்று கூட நான் நினச்சி அழுவேன், ஆண்டவரே எப்படியோ ஐயாட்ட கொண்டு போய் டிஜி செய்யாட்ட 30 நாள் கொண்டு போய் அங்கே போட்டு அவரோட பேசி பழக, ஆண்டவரே அனுபவம் கற்றுக் கொடுத்தீங்களா, அதுக்காக நன்றிப்பா அப்படிங்கும்போது. அப்போ அவர் கடைசி நாள் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நமக்கு என்ன அழைப்பு இருக்குது, என்ன ஊழியம் இருக்குது, எப்போ செய்யணும், ஏது செய்யணும். என்னுடைய பாட்டு 1188 என்னுடைய நம்பர். அந்த கடைசி செக்ஷன் தான் அவர் எடுத்த கடைசி பவர் மினிஸ்ட்ரி 2005. அதுக்கப்புறம் 6 உடம்புலாம் போய் 2008 அவர் இறந்தார். அப்போ அந்த கடைசி பவர் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் என்னை கொண்டு போனார். பெரிய கர்த்தருக்கு நான் பெரிய கிருபை, அது பெரிய சூழ்நிலை போராட்டத்தில் ஆண்டவர் கொண்டு போனார். அப்போ அன்றைக்கி என்னுடைய நம்பர் லைனாக வரும்போது அவங்க முதலாளி சொல்லிட்டாங்க, நாளைக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கடைசி நாள் ஐயா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லுவார், அதனால் இன்றைக்கி இரவு உங்கள் ரூமில் நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு. இப்போ என்னுடைய ரூமில் நான் கண்ணீரோடு அழுது நான் ஜெபம் பண்ணிட்டு படிச்சுட்டேன். ஆனால் ஒரு சொப்பனை கண்டேன். எனக்கு என்னன்னா, மனுஷன் தானே ஆசை கொஞ்சமாக விட்டுச்சு, நம்ம மனசில் தான் நம்ம ஏதோ நம்ம பெருமிதமாக நம்ம நினைக்கிறோமோ என்னமோ, சரி வேண்டாம், நாளைக்கு ஐயாவே நம்ம சொல்லுவாங்க, அதையும் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு ஜெபத்தோடு போய் உட்காந்தாச்சு. என்னுடைய நம்பர் வந்தது, கூப்பிட்டாங்க, நான் போனேன். அப்போ அவர் என்னிடத்துல சொன்னார், அம்மா உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குது உண்மை, அதில் எந்த மாற்றம் இல்லை, ஆனால் இப்போதைக்கு ஊழியத்துக்கு உடனே வந்துடாது. ஏன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் பிள்ளைகள்லாம் படிக்கணும், அதுங்க படித்து முடித்து வந்தோடனே உனக்கு ஊழியத்துக்கு வாங்கி ஏசுனாங்க, உன்னை கூப்பிடுவார், உனக்கு எதிர்காலத்தில் ஊழிய அழைப்பு இருக்குது, நீ நல்லா இருக்கிற இடத்துல நீ ஊழியம் செய்வேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன் போய் உலக வேலையை விட்டு போட்டு போயிடாது. குடும்பம் நடத்தணும், ஒரு சூழ்நிலை அப்படி இருக்குது. ரெண்டாவது, உன்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறேன்னு நீ கேட்காது. இயேசுநாதரே சொல்கிறாரு. ஏன்னா அவர் சொன்னார், உன் இடத்துல பேசும்போது என் அருகில் இயேசுநாதர் நின்று என் பிள்ளைக்காக நீ பேசுன்னு சொன்னார். அவர் நிற்கிறத நான் பார்க்குறேன், நீ பாருன்னு எனக்கு சொன்னார். செல்லம்மா சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்து என் கண்ணில் இயேசுநாதர் தெரியல. அப்போ அவ்வளோதான், என் கண்கள் அன்றைக்கி திறக்கப்படலான்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன்னு வேலையை விட்டு வந்துடக்கூடாது. உன்னை பொறுத்தளவுக்கு உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சொப்பனத்திலையோ தரிசனத்திலையோ நீ ஜெபத்திலையோ இயேசுநாதரை நீ நேராக வந்தே உனக்கு சொல்லுவார். ஆமாம், ஹல்லேலூயா, நல்லா பற்றி சொல்லுவார். அவர் வர நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். முடிச்சுட்டு வந்தாச்சு. 10 வருஷம் 2005 சர்டிஃபிகேட் வாங்கி வெளியே வந்தால் 2015 10 வருஷம் குடும்பத்திற்காக உலக வேலையை நான் செய்தேன். ஒரு நாள் நான் கண்ணீரோடு தெரிவித்தேன், 10 வருஷம் உலக வேலை செஞ்சுட்டப்பா, இன்னுமா ஊழிய அழைப்பு வருது. அதே 2015 ஆகஸ்ட் 26 நைட்டு ஒரு பெரிய வனாந்தரத்தில் ஏசாமி கல்வாரி சிலுவையில் தூங்கி, நேரி உனக்கு ஊழிய அழைப்பு வந்துருச்சு, ஏசாயா 26:3 படித்து நீ ஊழியத்துக்கு போயிட்டு உலக வேலையை விட்டுன்னு ஒரு சத்தம் வந்து அவரை நான் 10 வருஷம்
இப்படி சொல்லியிருக்குது எந்த இடத்துல ஊழியத்துக்கு போகிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த ஸ்தாபனத்தில் 8 ஆண்டுகள் என்னைய ஒரு பெண்கள் மத்தியில் தேவன் கிருபையாக வச்சிருந்தாரு. அங்கே கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், இல்லை சபை அழைப்பை எப்படி நடத்துறது, நீ சபையில் சேருன்னு. அங்கே சபையில் ஆண்டவர் ஒரு வருஷம் அங்கே ஆண்டவர் கொண்டு போய் அங்கே கற்றுக் கொடுத்தார். அங்கே 2 முடிஞ்சது, இங்கே உன்னுடைய டைம் முடிஞ்சது, இல்லை நீ தனியாக தொடங்குங்க அப்படின்னு சொல்லிடுவான். 5 பிள்ளைகளை கொண்டு தேவன் இந்த YMCல 2 ஆண்டுகள் தேவ கிருபையினால ஆமாம் ஹல்லேலூயா. நம்ம தொடங்கும் போது 5 பேர் எங்கள் வீட்டில் உட்காந்து அந்த 2 நாளாக என்னை நெருக்க நான் பிள்ளைகளுக்கு யாரும் 3 பேர் வந்தாலும் பார்ப்பாங்க. ஆனந்து நாங்கள் இருக்க நம்ம 5 பேர் சேர்ந்து சோம்படி ஏதோ ஒரு இடத்த பார்த்து ஊழியத்தை தொடங்கும்போது ஏன் சொல்கிறேன்னா, ஊழிய அழைப்பு வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்க ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். அது காலம் மேகம் சந்தம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன இடமோ ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை தொடங்குற வரைக்கும் நம்மளை நெருக்கி பிடிச்சி நம்மளை கொண்டு போய் விட்டுருவார். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம மேலே வைத்த அழைப்பு உண்மைன்னு. அதில் இருந்து நேற்று கூட ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னோட ஒவ்வொரு காரியமும் நீங்கள் சொன்னதான் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு டிஜி சரியா சொன்னார். அப்படி ஏன் அப்போ ஏசப்பா என்ன சொன்னார், நீ ரொம்ப கொஞ்சம் யதார்த்தமாக இருப்பேன், துடுக்காக இருப்பேன், எனக்காக அதையும் செய்யணும் இதையும் செய்யணும்னு உன் இஷ்டத்துக்கு சௌகரியத்துக்கு ஏதாவது செஞ்சிருவில்லை. அவங்க அதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க, செஞ்சு இடரை விழுந்துடக்கூடாதுங்க. இன்னொன்று உனக்கு சொன்னால் அதை புரியற ஒரு நானும் அறிவு இன்னும் உனக்கு வளரல. அதனால தான் நானே உனக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். என் மகன் கேட்டேன், என் மகளுடைய திருமண காரியத்தில் இந்த மருமகன் தான் வருவான், இவன் பேர் இதுதான் சொன்னேன். அப்படியே கொண்டு இந்த ஆலயத்துக்கு கூட ஆண்டவர் என்னை சொப்பனத்தில் கொண்டு வந்து அந்த இடத்துல காட்டி இங்கே போன இந்த ரோட்டை காட்டினார். உள்ளே போயிட்டு திரும்பி இந்த காரில் நிற்க வச்சார். ஒரு பஸ் ஸ்டாண்டு தான், அதுதான் உனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அந்த இடம் தான் உனக்கு. அந்த இடத்த கவனிச்சுக்கோங்க, இறங்கி நீங்கள் உள்ளே போங்க. தூங்கி பிடிச்சுன்னு சொன்னார். இது போத்தனூர் போகிற செட்டிப்பாளையம் வழியில் இருக்குது, அங்கே போய் பாருங்க. கரெக்டாக சொல்லி தான் இந்த இடத்துல அதே மாதிரி பாருங்கள். நவம்பர் 1ஆம் தேதி சாமி வாங்கிட்டேன். நானும் மறந்து தான் வந்தோம். ஆனால் ஆண்டவர்கள் நீ செலுத்து ஜனவரி 8ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணிட்டார். 2 மாதம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜனவரி 8ஆம் தேதி தேவன் இதை திறக்க உடனே சொன்னார், ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷ அழைப்பில் இருக்கிறோம், பையன் இப்போலாம் பாஸ்டராக படிச்சுட்டு இருக்கான், இவ்வளோ பெரிய ஆலயத்தை கொடுக்குறீங்க, இல்லை 8ஆம் தேதி ஓப்பன் பண்ணி அப்படியே தொடர்ந்து எல்லா ஊழியத்தையும் நடத்து. ஜனவரி 11ஆம் தேதி முதல் சண்டே முதல் ஆராதனையை நீ தொடங்கிடு. இந்த நாளில் இது மாஸ்டர்ஸ் அழைப்புக்குள்ளே இது போக போகுது அப்படின்னு சொல்லி தேவன் படிப்படியாய் இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லலாம், நமக்குள்ள என்ன அழைப்பு இருக்குதுன்னு நமக்கு முதல்ல தெரியும். ஏன்னா ஏசப்பா தான் சொன்னார், உனக்கு லூக்கா 4:18 அதோடைய கூட சேர்ந்து ஏசாயா 61:2 ஒரே மாதிரி இருக்கும். கனெக்டிங் வேர்டு இதுதான் உங்களுடைய ஊழிய அழைப்புன்னு அவரே உட்கார்ந்து எழுதி என்னை படிக்க வச்சதுனால நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு சுவிசேஷ அழைப்பு தானே. அதனால் அந்த சுவிசேஷ அழைப்பு 11 வருடமும் தேவன் கிருபையால் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு நாளும் இடங்களே கிடையாது. எந்த கூட்டம் நம்ம 4 பேர் வராங்க 10 பேர் வராங்கன்னு முக்கியமில்லை, தேவன் நடத்தி கொண்டே இருக்கிறார். இதை ஏன் அனல் மூட்டி ஜபத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒருவேளை இது வரைக்கும் நமக்கு என்ன செய்ய தெரியலன்னு நீங்களும் நானும் இருந்திருந்தோம் என்றால் அவர் சமூகத்தில் இருந்து இனி இருக்கிற நாட்களையாவது நான் என்ன செய்யணும், எனக்கு என்ன அழைப்புன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த அழைப்புக்கு தக்கன வரத்தை அவரே நமக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து ஊழியத்தை செம்மையாக நடத்த செய்வார். ஆமாம் ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய சாட்சி. 2வது ஒரு முக்கியமான காரியம், அழைப்பு வந்துருச்சு, அழைப்பு ஊழியத்தில் உறுதியும் வந்துருச்சு. 3வது நமக்குள்ள என்ன வரங்கள்னு கண்டுபிடிக்க ஆவியானவர் இப்போ கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஊழியத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அழைப்பை தேவன் சொல்லிடுவார், உனக்கு இந்த அழைப்பு இருக்குது நீ போன்னு ஜபத்துலையோ தரிசனத்துலையோ பெரியவங்க மூலியமாக சொல்லிடுறாரு. ஆனால் இந்த அனல் மூட்டி அந்த ஊழியத்துக்குள்ளே இருக்கிற வரத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும்னா நம்ம செய்ய வேண்டியது 2 காரியம், முக்கியமான காரியம் தான் நீங்கள் கவனிக்கணும். 1 பரிசுத்த ஆவியானவர், 2 ஆண்டவரோட வார்த்தை. இந்த 2ஐயும் நம்ம கவர் பண்ணாமல் டெரஸில் எப்படி கல் ஒரு பக்கம் பொருள் ஒரு பக்கம் பேலன்ஸாக நிற்கிறோம், அப்படி 2ஐயும் பேலன்ஸ் பண்ணாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரங்களில் ஊழியத்தில் நம்ம மேலே வரவே முடியாது.
அதுக்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஏசப்பாவை கர்த்தர் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் இருந்தார். இப்போ என்ன பண்ணிக்கிறாரு, வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டாரு. யார் மூலியமா? பரிசுத்த ஆவியானவர் மூலியமா. அவர் இல்லாமல் அந்த வார்த்தை இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஏன்னா 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கு, வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அறியப்பட்டிருக்கிறது. 40 தேவ ஊழியர்களை கொண்டு வேத வசனத்தில் கர்த்தர் அழகாக எழுதி கொடுத்துருப்பாரு என்று சொன்னால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. எப்படி நம்ம சோறு போட்டால் வெறும் சோறு சாப்பிட்டுருமா? நம்ம சாம்பார் ஊற்றுறோம்ல, இல்லைன்னா உப்பையாவது போட்டு சாப்பிட்றோம்ல, சோத்துக்குள்ள தண்ணி மாதிரி ஊற்றி உப்பை போட்டாலும் சாப்பிட்றோம்ல, வெறும் சோறு இல்லாமல் நம்ம என்னைக்காவது சாப்பிட்றோமா? அதே மாதிரி தான் தேவனுடைய வரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதிக்குள்ள நம்ம அனலாக இருக்கிற பிள்ளைகளாய் மாறிடணும். அதோட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம அனலாக இருக்கிற பிள்ளைகளாக மாறிடணும். உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். 2 சாமுவேல் 23:2 எடுத்தவங்க வாசிங்க. அது ஏன் சொல்லலாம்? உங்களுக்கு தெரியணும் வசனம் எங்க இருக்கு, வார்த்தை எங்க இருக்கு, யார் கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி. 2 சாமுவேல் 23:2. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது சொல்றாரு, ஆவியானவர் எனக்குள்ள இருந்தாரு, அவர் வசனத்தை என் வாயில வச்சாரு, அதை கொண்டு நான் பேசுறேன்னு சொல்லி. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்தா கர்த்தருடைய வார்த்தையும் வந்துடணும். அதுக்கு நம்ம டெய்லி ஆவியானவரை நம்ம கூப்பிடணும். ஆவியானவரை வாங்க கூப்பிட்டு வேத வசனத்தை படித்து இந்த இறுதிய பலகைகளை நம்ம எழுதி கொண்டே இருக்கணும். அதனால தான் தாவீது சொல்றாரு சங்கீதம் 39:3, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, என் 4 நாள் நான் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லி. இந்த வேத வசனங்களை நம்ம தியானிக்க நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அபிஷேகம் வரும். அது வரும்போது நான் தேங்க்யூ ஜீசஸ் ஊழியத்தில் கர்த்தர் இன்னும் நமக்கு பல மடங்கு கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தாவந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். மரங்களை நமக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இறுதிய பலகைக்குள்ள நமக்கு ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால எரேமியா 29:9 சொன்னாரு. எரேமியா சொல்றாரு, நான் ஆண்டவரை பிரஸ்தாபம் பண்ணாமல் சும்மா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனால் அவருடைய அக்கினியும் அவர் வார்த்தைங்க அந்த உடம்புக்குள்ள எலும்புக்குள்ள வந்ததுனால அந்த சூழ்நிலை என்னால் சும்மா இருக்க முடியாமல் நான் பிரஸ்தாபம் பண்ணினேன் என்று சொல்லி. இப்போ கர்த்தருடைய வார்த்தையில் எந்த மனுஷனெல்லாம் வளர்கிறாரோ தேங்க்யூ ஜீசஸ், யாரோ ஒரு ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். யார் மேலே ஒரு பலத்த அபிஷேகம் இந்த வேலையில் இறங்கி கொண்டே இருக்கிறாங்க. நான் உணர்கிறேன் இந்த கிருமியை இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்வதனால யாருக்குள்ள இறங்குறாங்க அவங்களால மனதார கரங்களை தட்டி ஆவியானவரை நன்றி சொல்லலாமா? நன்றி ஆவியானவரே. சொல்றாரு அந்த அபிஷேகம் அந்த வார்த்தை எனக்குள்ள வந்தது. என் எலும்பு சூடாயிருச்சு, என்னால் சும்மா இருக்க முடியல. நினைச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 17:24 தேவனுடைய மனுஷனுடைய வாயில தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னு சொன்னாங்க. எலிசாவுக்குள்ள அபிஷேகம் வந்து வார்த்தையும் இருந்தது. 2 ராஜாக்கள் 3:12 பார்த்தீங்கன்னா எலியாவு கூட இருந்த எலிசாவுக்கு அதை காட்டிலும் 2 மடங்கு தேவன் கிருபைகளையும் அபிஷேகத்தையும் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? எலியா மேல இருந்த அபிஷேகம் வார்த்தை அப்படியே டபுளா எலிசாவுக்குள்ள போனதுனால அவங்க சொல்றாங்க. 1 ராஜாக்கள் 18:36-38 படிச்சீங்கன்னா 36 எலியா சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனே நீர் சொன்ன வார்த்தையின்படி நான் செய்யறேன். வார்த்தை வந்துருச்சு. 38 உடனே அக்கினி இறங்கினாரு. வார்த்தை வந்துருச்சு, அபிஷேகம் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. அப்போ வார்த்தையும் அபிஷேகத்தையும் நம்ம யாரும் பிரிக்கவே முடியாது. அபிஷேகத்தில் நம்ம நிரம்பி ஆண்டவரோட நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். வார்த்தையில நம்ம இறுதிய பலகையில நீங்களும் நானும் எழுதி கொண்டே இருக்கணும். அதனால தான் லூக்கா 24:32 சொல்லப்பட்டிருக்கிறது, என் வேத வாக்கியங்களை நான் ஆராய்ந்து பார்த்தபொழுது எனக்குள்ள இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஏசாமி 12 சீசர்களோட இருந்தார். மறித்து 3ஆம் நாள் உயிரோட எழுதி மேலே பரிசுத்தாவியானவரை அவரை கொடுத்துட்டு போகிறேன்னு போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் சொன்னாலும் சீடர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவங்க இருதயம் ஆவியில் கொழுந்து விட்டு எரியதை உணர்ந்தாங்க. அப்போ நமக்கு கொடுத்த அந்த வேத வசனங்களை நீங்களும் நானும் பேசும்போது அந்த வேத வசனங்கள் நமக்குள்ள என்ன செய்யணும்? ஒழுங்கு விட்டு கண்டிப்பாக எரியணும். அந்த வேத வசனத்தில் நம்ம ஆர்வமாக இருக்கணும், தாகமாக இருக்கணும், வாஞ்சியாக இருக்கணும். ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது நீங்களும் நானும் எப்படி ஆசையாக நம்ம சாப்பிட்றோமோ அதே போல் நீங்களும் நானும் விரும்பி சாப்பிடணும் இந்த வேதத்தை. அதனால தான் எசேக்கியேல் சொல்கிறாரு, எசேக்கியேல் 3:3 இந்த வேத வசனத்தை உன் குடல்ல நிரப்புன்னு
நான் 2 இட்லி கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா உனக்கு வயிறு நிறையுது. அதே போல் இந்த வேத வசனத்தை உன் குடலை நீ நிரப்பு. நீதிமொழிகள் 3:3 சொல்ற இந்த வேத வசனத்தை இறுதிய பலகையில நிரப்பு. யோசுவா 1:8 சொல்ற உன் இறுதிய பலகையில நிரப்பணும், வாயை விட்டு பிரியாது இருப்பதாகன்னு சொல்லி இப்போ வேத வசனங்களோட நடக்கிற பிள்ளைகளை, அபிஷேகத்தோட நடக்கிற பிள்ளைகளை தேவன் கண்டிப்பாக வர்ற நாட்கள் ஒரு அம்மாவாய் இடத்துல நல்ல பிள்ளைகளை தேவன் மாற்றப்பட உங்களை கொண்டு மகங்கள் வர்ற நாட்களை செய்யணும்னு சொல்லி எவ்வளோ பேர் இந்த உணர்வில் நல்லா ஆகியோர் கருத்து தட்டி நடத்தி சொல்லுவாங்க. வசனம் எவ்வளவு தூரம் நமக்குள்ளே இருக்குதோ, எவ்வளோ தூரம் அந்த வேத வசனத்தை நம்ம கிரகிக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம படிக்கிறோமோ, எவ்வளோ தூரம் சொல்லி பார்க்கணுமோ, எவ்வளோ தூரம் நம்ம ஆசையாக நம்ம எதிர்பார்க்கணுமோ, அந்த வசனத்தில் இருந்தாங்க ஆவியானவர் நம்மளை கொண்டு பலத்த காரியம் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதே எரேமியா 5:14 படிங்க. எரேமியா 5:14. ஏசாயா, எரேமியா. ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென். நீங்கள் இந்த வார்த்தைகளை சொன்னபடியினால், இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜலத்திற்கு விரகமாக்குவேன். இவர்களை பட்சிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எரேமியா ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவே உன் வாய்க்குள்ள நான் ஒரு அக்கினியை வைக்கிறேன், என் வார்த்தையை வைக்கிறேன். அது 2 அந்த விறகையும் வர ஜனங்களையும் பச்சிக்கிறது. விறகுங்கிறது அந்த இடத்துல நம்மளை குறிக்கும். ஒரு அடுப்புக்குள்ளே விறகு வைக்கிறீங்க, அதை ஒரு தீப்பிடி வச்சு ஒரு குச்சியோ எதையாவது ஒன்று வச்சு பற்ற வச்சு அப்போ தான் அந்த விறகு எரியும். சும்மா எரியுமா? அடுப்பு கொண்டு போய் 4 விறகு வச்சுட்டு நின்றுட்டு எரியுமா? எரியுமா? எரியாது. அதுக்கு என்ன தேவைப்படுது? தீப்பிடி குச்சி தேவைப்படுது. இப்போ தான் கேஸ் டக்குனா பிடிக்குது. ஆனால் அந்த கேஸை பற்ற வைக்கிறதுக்கு அந்த சிகரெட் நம்ம ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணணும். போனோன்னா கேஸ் எரியும். கேஸ் பக்கத்தில் அப்படியே நின்றுங்கன்னா கேஸ் எரியுமா? இல்லை அந்த கேஸை இப்படி திருப்பி விட்டுட்டு பேசாமல் நின்றுங்கன்னா கேஸ் தான் வெளியே போகும். ஆனால் அந்த கையில் வச்சு அந்த சிகரெட் அது டக்குன்னு நம்ம என்ன செய்யணும்? பற்ற வச்சாத்தாங்க எரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவே உன் வாயிலிட்டு அந்த வார்த்தையை நான் அக்கினி ஆக்கிறேன், இது ஜனங்களை பட்சிக்கும். இது என்ன சொல்றாரு ஆவியானவர்? இந்த அபிஷேகத்தையும் இந்த கர்த்தருடைய வார்த்தையும் நீங்கள் 2ஐயும் கெட்டியாக பிடிச்சு ஆண்டவருக்குள்ள நடக்க ஆரம்பித்தால், ஐயா சொன்ன மாதிரி அடுத்த மாதம் வரும்போது அநேகர் சாட்சி சொல்ல போகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்குள்ள வர்ற நாட்களில் நிறையா வரங்கள் செயல்படும் ஆவியானவர் இடத்துல சொல்லி அனுப்பினார். ஏசப்பா எவ்வளவு நல்லவர். அதுவும் அதே எரேமியா தான் 23:29 சொல்றாரு, என்னுடைய வார்த்தை அக்கினியாயும் கண்மலையை பிளக்கும் சமுட்டின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எந்த மனுஷனுக்குள்ளையெல்லாம் வருதோ அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் கனப்படுத்தும் போது ஒரு சம்மட்டி அப்படியே பிளந்துருமா. ஒரு மண்வெட்டி எடுத்து ஒரு இதே நம்ம பிளந்தா எப்படி பிளக்குமோ அப்படி நம்ம நாவில் இருந்து வருகிற வார்த்தையை அபிஷேகத்தையும் தேவன் அந்த இடத்துல சம்மட்டியை பிளக்கிற மாதிரி சுக்கு நூறாய் பிளக்குகிறார் என்று சொன்னால், அப்படி வருகிற அபிஷேகத்தில் தான் நமக்குள்ள வரங்களும் வல்லமையும் வேலை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையும் அபிஷேகம் நம்ம பெரிய காரியம் செய்யும் சொல்லுங்க. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. எனக்கு எப்பயுமே நான் இது சந்தோஷமாக சொல்லணும், எப்படி சொல்லுவேன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை நான் வாசிக்கும் போது அழுதழுது நான் வாசிப்பேன். ஒரு சில வார்த்தைகளை நான் சும்மா உட்காந்துருக்கும்போது சொல்லிட்டாங்க, அழுதுருவேன். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லி நான் அதிகாலையில் கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஆனால் பகலில் காலையில் சாப்பிட்டு மாத்திரை போட்டு வந்தேன். இல்லை இன்னும் போய் ஒரு மணி நேரம் வரையில் ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன்னா முந்தானத்து பகல் 10 மணிக்கு போய் அறையில் உட்காந்து, ஆண்டவரே நீங்கள் ஜெபிக்க சொல்கிறீங்க, இந்த கூட்டத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி, நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கும் தெரியல, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியல. பிள்ளைகள் அவங்களோட வருவாங்க, எல்லாருமே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள். எனக்கு என்ன ஊழியம் இருக்குது, என்ன வரணுன்னு தெரியாது. எதையாவது அவங்க செஞ்சுட்டு நாங்கள் சோர்ந்து போகிறோம், பின்மாற்றமாக போகிறோம், இன்னும் அது ஒரு சரியாக நல்ல வளர்ச்சி இல்லையேன்னு சொல்லி அநேக ஏக்கத்தோடு வருவாங்க. நீங்கள் உனக்குள்ளே உண்டான வரத்தை அனல்முட்டி எடுத்து விடுங்க, நீங்கள் தான் இந்த ஊழியத்தை கொடுத்து நான் நடத்தி வரும் நாட்கள் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மகா பெரிய எழுப்புதலை தேவன் செய்ய போகிறார். அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறப்ப நான் எனக்கு முழங்கால் போட முடியாது. என் கட்டால் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேங்க.
தெரிஞ்ச 2 பாடல்களை பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்க பாருங்க. வாழ்க்கையில் முதல் அனுபவம் நான் ஏன் சொல்லலாம். ஊழியத்துக்கு வந்த நாட்களில் எனக்காக டிஜி செய்யாதான் சொப்பனத்தில் ஏசுனாட்ட பரிந்து பேசுவார். என் மகளை நம்பி நீங்கள் ஊழியத்துக்கு கொடுங்க, அவள் உண்மையாக செய்வாங்க. அது சொப்பனை கட்டி காலையில் வச்சு கொஞ்ச நேரம் அதை விட்டு நான் விட்டுருவேன். ஆனால் அன்றைக்கி நேருக்கு நேர் என்கிட்ட சொன்னேன். எப்படி இருக்கும் பாருங்க. அது வந்து வேகாத வெயில் உப்பை சொன்னாங்க. ஒரு பக்கம் வேலையும் வேகமாக தான் வச்சுருக்கேன். வயிறு நிறையா சாப்பிட்டுருக்கேன். நான் நினச்சேன் சுகர் கீது இறங்கிட்டு சொன்னேன். ஒன்றும் அப்போ தான் வயிறு நிறைய சாப்பிட்டு உள்ளே போயிருப்பாங்க. தண்ணி வச்சுருக்கோம். ஒரு சாக்லேட்டும் நம்ம வாயில் அடக்கி வச்சுருக்கோம். ஒரு சத்தம் கேட்குது. உங்களை நான் நம்புறேன். இந்த ஊழியத்தை உண்மையாக செய்வீங்க. உங்களை நான் நம்புறேன். அது ஒரே சத்தம் தாங்க. உங்களை நான் நம்புறேன், உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன். இன்றைக்கி வேணா இது பார்க்கறதுக்கு சிறிய அற்பமான ஒரு கூட்டமாக இருக்கலாம். நாட்கள் வரும்போது இதை நான் எப்படி வளர்த்தி கொண்டு வருவேன் அன்னைக்கு பாரு. ஆனால் ஒரே நிமிஷம் தாங்க பேசினார். கைகளெல்லாம் ஆடிடுச்சு, நைட்டியெல்லாம் நடிஞ்சிருச்சு, காலெல்லாம் நடிஞ்சிருச்சு, ஒரு பதற்றம் ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் எனக்கு ரோசுகள் வந்து அப்படித்தான் இருக்குது. நம்ம ஆனந்த போய் கதவை தட்டி ஆனந்து எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, வா என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அந்த ரூம்குள்ளே போயிடுச்சுங்க. ஒரு 3 நிமிஷம் சத்தம் நினைச்சு பாருங்க. அப்போ தான் அவங்க பக்கத்தில் நீங்கள் தோலை தட்டுறாரு. நான் தான் நிற்கிறேன், நீ ஒன்றும் இல்லை, உங்கள் மகனை கூப்பிடாத, இது வரும் நாட்களில் பலத்த காரியம் செய்யும், நீ தைரியமாக இருமா, நீ ஒன்றுக்கு குறித்து நீ கவலைப்படாத. என்னிடத்து ஒரு சகோதரி பேசும்போதெல்லாம் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் எப்போ பேசினாலும் யார் அடுத்த ஊழியர்கள் செய்கிறது, அடுத்து யாரை எங்கே போடுறது, யார் செய்தி கூப்பிடுறது, யாருக்கு பாட்டு போடுறது, வர பிள்ளைகளுக்கு என்ன டீ கொடுக்கறது, என்ன இது பண்ணுறது, என்ன ஊழியத்தை எடுத்து செய்கிறது, அடுத்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், இன்னும் யாரை எழுப்பிடலாம், இன்னும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த காரியத்தையே பேசிகிட்டு இருக்கிறீங்களே. ஆனால் எங்களால் எல்லாம் முடியலையே. ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனதை ஒரு அக்கினி ஆவியானவர் வைத்து விட்டார் என்று சொன்னால் அவங்களால போகவே முடியாது, சும்மா இருக்கவே முடியாதுங்க. சரி அப்போ தான் ஆயிடுச்சுட்டு நான் உடனே என்ன பண்ணேன், கண்ணை திறந்துட்டு தண்ணி எப்போ என் ரூமில் வச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வேகமாக வச்சு மறுபடியும் ஃப்ரீ ஆகிட்டு எல்லாம் அந்த வேஸ்ட்டுதெல்லாம் நின்னதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு பாட்டு பாடலாம்னு நினச்சேன். மறுபடியும் அதே சட்டம் எச்சா கேட்டுச்சுங்க. கேட்டு நான் ரொம்ப நடிக்க ஒரு மாதிரி ஆகிட்டேன். அந்த எங்கள் வீரவை பிடிச்சி கட்டளை பிடிச்சி அப்படியே நான் உட்காந்துட்டேன். அப்போ நம்ம நீ சந்தேகப்படக்கூடாது, தேவன் தான் பேசிட்டாரு, அப்படின்னு நான் அழுதங்க. ஆண்டவரே எப்போ எங்களை நம்புறேன்னு நீங்கள் சொன்னீங்களோ அந்த நம்பிக்கைக்கு நாளைய மனமும் நாங்கள் நடந்துடக்கூடாது. அந்த நம்பிக்கை ஒரு நாள் நாங்கள் கெடுத்துடக்கூடாதுப்பா. ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, அவங்கள நாங்கள் நம்புவோம், உங்களை நம்பிக்கை கொடுத்தா அவங்க செய்வாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போங்க அப்படின்னு மனுஷன் சொல்லிருக்கோம். கர்த்தர் உங்களை நான் நம்பிட்டேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், வரும் நாட்களில் நான் வேறு விதமாக நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிருக்கோம். வித்தியாசம் நினச்சி பாருங்க. ஆனால் உண்மையே சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கைகால் பயங்கரமாக ஒரு 100 நிமிஷம் கேட்டதுக்கே 12-1 மணி ஆயிடுச்சுங்க. ஆனந்துக்கு சொன்னீங்க எனக்காக சாப்பாடு செய்ய முடியல, எனக்கு நிற்க முடியல, என்னன்னு தெரியல, ரொம்ப கைகாலெல்லாம் நிறைய அந்த ஊசி போட்டு வந்தேன். நினச்சி பாருங்க. மாநில சொன்னேன், தம்பி நம்மளை நம்பிட்டா இருப்பாங்க, எத்தனை பேர் வர்றாங்கன்னு முக்கியம் இல்லை, நம்ம போய் அவங்க வேலையை செய்யணும். நீ அப்போ தான் ஒரு முடிவெடுத்தேன். எல்லாம் ஆணுக்குடி வாழ்க்கையில் யாரெல்லாம் கம்மியாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் எழும்பணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வைராக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, கண்டிப்பாக நம்ம நாட்களுக்குள்ள கத்தரிக்க போராடி அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள கோயம்புத்தூர் பட்டணத்தில் அவங்களை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். அப்படி ஒரு ஊழியத்தை நம்ம கண்டிப்பாக கணக்கில் வந்து ஏசினால கொண்டு செய்யணும்னு நம்ம மனிதர்கள் எடுத்துருவோம். அன்றைக்கு இரவு எனக்கு 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, தூக்கமே வரலங்க. அந்த 2 மணிக்கு தான் அந்த ரோகேஸ்வரியை குறித்து ஆண்டவர் என்ன படுக்க போனையில் அந்த மகளுக்காக நீ பேசுன்னு சொல்லி நம்ம வீட்டு எழுதி உட்கார வச்சு அந்த மகளுக்காக ஆண்டவர் பேச வச்சு அவரோட காரியத்தை சொன்னார். மணி 2:30 இந்நேரத்தில் கூப்பிட்டோம்னா குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம அதுலேயும் ஞானமாக இருக்கணும். மாமியார் மாமனாரெலாம் இருக்காங்க, இன்னும் இந்த நேரத்தில் போகும்போதுன்னு சிறப்பு விட்டுட்டே நம்ம சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடலான்னு பார்த்தேன். அந்த 2:30
மூலையில் உட்காந்துட்டு என்ன படிச்சிருக்கணும் அங்கே அவள் பிடிச்சிட்டு வேண்டாம் விடிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நீ மாத்திரை போட்டு சாப்பிட்றாலுமா கொஞ்சம் உடம்பு கெடுத்துட்டு எனக்கும் ஆனந்து கொஞ்சம் தொலை வச்சிடாத நீ மக சொல்லுவான். வாட்ஸ்அப் ஆன் பண்ணோம்னா அங்கே மாட்டிக்குவோம், இந்த ஃபோனில் பண்ணினோம்னா குடும்பத்தில் மக இருக்கிற அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் காலையில் 7 மணிக்கு மேலே நான் மெசேஜ் போட்டுவிட்டேன். நீ இப்போ இருக்கிற மாதிரி எங்கே சொல்லுமா, நீ இப்போ இருக்கிற மாதிரி ஒரு மாடு இருக்க மாட்டேன், எத்தனை நாட்கள் ஆகணும்னு தெரியாது. ஆனால் இந்த மகளை கொண்டு தேவன் சொன்னது இவளை ஒரு போவாஸ் கையில் கொடுத்தது போல ஒரு ரூத்தை போல மகளை கொண்டு வருவேன். ரூத்து போய் வயல் வெளியில் நெல்லை தான் பொறுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி இப்போது என்னுடைய வார்த்தைகளை நீ அப்பப்போ என்னென்ன கிடைக்குதோ நீ பொறுக்கி கண்ணீரோடு இருக்கிற போவாசை போல இயேசுநாதரோட கரத்தில் நீ இருந்து வருகிற நாட்களை ஒன்றை கொண்டு உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சாட்சியாய் வைப்பார். அதில் எந்த மாற்றம் இல்லை. நல்ல மகளாக மகளோட முழு சரித்திரம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் அவங்க சொல்லுவாங்க, ஃபோனில் அம்மான்னு கூப்பிடுவாங்க, ஃபோன் எடுக்கமாப்பாங்க. நீங்களாம் கூப்பிட்டா எனக்கு எடுக்க முடியாது, நான் கூப்பிடும்போது எடுத்துருக்காங்க. சூழல் அப்படி. ஆனால் அந்த மகள் ஆண்டவர் சொன்னார், இவ்வளோ ரூத்தை போல வச்சுருக்கிறேன். ரூத் எல்லாம் இழந்து அலக்கழிக்கப்பட்டு பாவஸ்கையில் போய் பார்த்தப்ப அந்த நிலத்துக்கே சொந்தக்காரி இயேசுநாதர் கரத்தில் இருக்கிற இந்த பாத்திரம் வர நாட்களில் ஊழியத்துக்கு இவ்வளவு சொந்தக்காரர் எல்லாம் அந்த கரங்கள் அப்படியான பிள்ளை மேலே நீட்டுவோமா, ஆவியாளர் சொன்னபடி நம்ம செய்யணும். எப்போ ஒரு மகளை நம்ம ஆசீர்வதிக்கிறோமோ மாறிக்கிறோமோ நம்மளை காட்டிலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நீங்களும் நாங்கள் இருப்போம். அன்னைக்கு எங்களுக்கு அவர் இவ்வளோ குறித்து இன்னும் உயர்வான காரியத்தை சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்ல மாட்டேன். நம்ம பொறாமை படக்கூடாது. அந்த பொறாமை எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் மேலே வர முடியாது. ஆண்டவரே ஆவியானவரே அந்த இடத்துல நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க எல்லாம் அந்த மகன் மேலே உங்களுடைய எங்கள் கைகளை நீட்டுறோம். எங்கள் கைகளில் இந்த மகளை வரும் நாட்களில் நீ சொன்னது போல உங்கள் கரத்தில் எடுத்து அலங்காரமான கிரீடமும் தேவகத்துக்கு ராஜ முடியுமாய் அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் சொந்தங்கள் மத்தியில் உறவுகள் மத்தியில் ஊழியத்தின் மத்தியில் போகிற சபை மத்தியில் இந்த பிள்ளைகளை பெண்கள் மத்தியில் விளைய பயன்படுத்த போகிற கிருமிக்காக நன்றி ராஜா. உட்காருமா, இந்த மகளுக்காக இந்த நாளில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் சொன்னார் அந்த நாட்கள் நிறைவேற வரைக்கும் ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி ஒரு கடினமான பாதை தேவன் அப்படி தான் செலக்ட் பண்ணுவார். தேவன் அப்படி தான் செலக்ட் பண்ணுவார். இன்னும் ஒரு சில காரியங்கள் எல்லாம் சொன்னார். அந்த நாட்கள் வரும்போது நான் சொல்லுவேன், ஏன் ஊழியத்தில் நம்ம பின்மாற்றமாக இருக்கணும், ஏன் ஊழியத்தில் நம்ம மேலே வர முடியல, ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம், ஏன் அப்படி இருக்கிறோம், அதுக்கு நம்மளுடைய நிர்விசாரங்களும் காரணம். ஏன் ஒரு ஊழியத்தை தொடர்ந்து அந்த ஊழியத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளால் நிற்க முடியல, அது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தின் காரணம். தேவனை தேட வேண்டிய நேரத்தில் நம்ம தேடவில்லை. நம்ம மேலே உள்ள அழைப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்காம ஏதோ நம்ம ஊழியம் செய்துக்கிற ஆசையில் நீங்களும் நானும் இந்த நிமிடம் வரைக்கும் போயிருப்போம் என்று சொன்னால் இப்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு 5 அழைப்பில் என்ன இருக்குது, அழைப்பை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அந்த அழைப்புக்குள்ளே இருக்கிற வரவங்க தன்னால் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் வரவங்களுக்காக ஜெபம் பண்ணால் போதும். அதுக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்காருன்னு அதை முட்டி போட்டு நீங்கள் வாங்குங்க. 8 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இயேசுநாதரே வந்து உட்காந்து எனக்கு எழுதி காட்டினார், உனக்கு இதுதான் உன்னுடைய அழைப்புன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஊழியம் வளர ஆரம்பித்தது. உன்னை சுவிசேஷனாக வச்சுருக்கிறேன், உன் மகனை போதகனாக வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு சபைக்கு வந்து 2 அழைப்பு ரொம்ப முக்கியம். ஆமாம், ஹல்லேலூயா. அவங்களை நான் சொல்லியிருப்பேன், ஏய் நான் சுவிசேஷம் சொல்கிறேன், நீ பாஸ்டராக இருக்கிறேன். 2 அழைப்பு சபைக்குள்ளே இருக்குது. ஒரு சபைக்குள்ள இந்த அழைப்பு இருந்தால் அந்த ஊழியம் வளரலாம். ஆமாம், ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா? அதனால நான் ரெக்வஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கொடுத்த தாளந்த கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. உங்கள் கூட யாராவது இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன தெரியுதோ உங்களுக்கு முழுசும் தெரியுது நான் சொல்கிறேன், என்ன தெரியுதோ அதை சொல்லிக் கொடுங்க. அவளை வாழ்த்துன்னு சொன்னால் ஃபோனில் போட்டு வாழ்த்து விட்டுருங்க. உனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாருன்னா நீ ஜெபம் பண்ணிக்கன்னு மனசார வாழ்த்து விட்டுருங்க. உங்களை காட்டிலும் ஒரு படி உயர்வாக வைக்கிறேன்னு சொன்னாங்கன்னா வாழ்த்து விட்டுருங்க. உண்மையிலே இந்த இடத்துல சொல்லுங்க, இந்த பிள்ளைய நம்ம காட்டிலும் உயர்வாக வைக்க போகிறாங்க. அது வரும் நாட்கள் நம்மளே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் என்னைக்குன்னு தெரியாது. ஆனால் தேவன் செய்வார். அதை ஆசீர்வதிக்க முதல்ல எனக்கு மனசில் இடம் வேணும். ஏன்னா எனக்கு அவர் பேசும்போது
ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு எதிர்காலத்தில் இவரை எப்படி வச்சிருப்பாருன்னு நான் தானே பார்த்தேன். அதை இன்னைக்கு சொன்னாதானே என்னை ஆண்டவர் இன்னொன்று கொடுத்து உயர்த்துவாரே. அப்படி நம்மளை விட்டு கொடுக்க மனப்பான்மையில் போயிடணும். நம்மளே பார்த்தா நம்மளே சாப்பிட்டா நம்மளே போனோம் இருக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர் 10:11, 10, 11, 12 சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பவுலோட கருத்திலிருந்து பலத்த அற்புத அடையாளங்கள் செய்து உருமால்களும் கட்சிகளையும் கொண்டு போய் ஜனங்கள் மேலே போட்ட பொழுது யாத்திரை சுத்தமானாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சுவிசேஷ அழைப்பு ஆண்டவர் கொடுத்தன ஹோலி ஸ்பிரிட்லையும் கர்த்தருடைய வார்த்தையிலையும் பவுல் வளர ஆரம்பிச்சோன்னே பவுலோட கருத்துல இருந்து அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நம்ம கருத்துல இருந்து அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார், வரங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னார், ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன ஊழியன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும் ரெண்டும் இல்லை அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல இருந்து தானே ஆண்டவர் நான் ரொம்ப பிடிச்சேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாசியாக படிப்பேன், பேப்பரில் எழுதுவேன், அதை பல தடவை சொல்லி பார்ப்பேன். சின்ன பிள்ளை மாதிரி மறந்துடுமான்னு மறுபடியும் சொல்லி பார்ப்பேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஞாபக சக்தி எல்லாம் இல்லை, எல்லாம் குறையும் தான், நான் இல்லைங்கிறேன். ஆனாலும் ஏசப்பா நான் கூட இருக்கிறேன், நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படி நீங்கள் புறப்படும் போது எப்போல்லாம் சொல்லி அனுப்புகிறாரோ நான் தைரியமாக வந்துடுவேன். வேறு எதையும் யோசனை பண்ண மாட்டேன், இப்போ மீதியை நான் பார்த்துக்கிறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள அந்த அபிஷேகம் அந்த வார்த்தை இருந்ததுனால தாங்க அப்படி ஒரு பெரிய கிருபை. அதனால தான் பாருங்க, சங்கீதம் 36:8-9 படிச்சீங்கன்னா, ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால நிறைத்தேன், ஜீவ ஊற்றுல ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னு இருக்கு. ஆலய சம்பூர்ணம்னா என்ன? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. இந்த ஆலயமாக இந்த சரீரத்துக்கும் இந்த வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், இந்த நதி எங்கெல்லாம் பாயுமோ அங்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகம் எந்த மனுஷனுக்குள்ளே இருக்குதோ அந்த மனுஷனை தேவன் என்ன செய்வார்னா தூங்கவே வர மாட்டாங்க. எதையாவது ஒரு ஆண்டவருக்கு செய்யணும் 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 செய்யணும்னு சொல்லி தேவன் போட்டுக்கொண்டே இருப்பார். அப்படிதாங்க ஊழியம் படிப்படியாக வளரும். எடுத்தோடனே ஊழியம் வளராது. ஒருவேளை நம்ம தாய் தகப்பன்னு நல்ல ஊழியம் செஞ்சு ஃபேமஸ் ஆகிருந்து அதுக்கப்புறம் பின்னாடி பிள்ளைங்க நம்ம போய் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது நல்ல ஒரு சபையை கட்டி ஊழியம் செஞ்சு கூடலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம கேட்கணும். அப்படித்தானே? ஆனால் கர்த்தரா நமக்கு ஒன்றும் இல்லாமல் நம்ம அழைச்சிருந்தாலே வச்சுக்கோங்க, அவர் சொல்கிறத மட்டும் செஞ்சு வச்சுங்க, படிப்படியாக தேவன் ஊழியத்துக்கு நம்மளையெல்லாம் அழைக்கும் போது 5 பேரை சேர்த்து ஆண்டவர் அழைக்கும் போது 2 நாள் மீட்டிங் நடத்தினார். 3 நாட்கள் லேடிஸ் மீட்டிங்கை தொடங்குன்னு சொன்னார், ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங்கை தொடங்குன்னு சொன்னார், சபை அழைப்புக்குள்ள போய் சபையை தொடங்குன்னு சொன்னார், எல்லாரையும் உருவாக்கி விடுன்னு சொன்னார். இப்போ கடைசியாக யாருக்குள்ள என்ன வளங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை தேசத்தில் வெளியே கொண்டு வான்னு சொல்லி படிப்படியாக கொண்டு வந்து என்னுடைய முயற்சி அல்ல, கர்த்தருடைய கிருபை அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய அழைப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சு அந்த அழைப்புக்கேற்ற அழைப்பு தெரிஞ்சிட்டிங்கன்னாவே போதும். அந்த வரங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நம்ம வேண்டாம்னாலும் தேவன் கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதனால தான் ஏசப்பா எவ்வளவு நல்ல தகப்பனாக இருக்காரு நினச்சி பாருங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் 18:5 நான் கர்த்தருடைய வார்த்தை ஆவியில் வைராக்கியம் கொண்டு நான் பேச தொடங்கினேன். கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும், ஒரு விருப்பம் வரணும், ஒரு வாஞ்ச வரணும், ஒரு நடுக்கம் பயம் வரணும். ஆமாம், 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்கம் கெச்சிருச்சால் யார் பயப்படாது இருப்பாங்க. சிங்கத்தை பார்த்தா யாரும் பயப்படாமல் இருப்போமா? கண்டிப்பாக பயப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் இருக்கு. நமக்கு முன்பதாக அபிஷேகம் வார்த்தை இருந்ததுன்னா தேவன் நம்மளை கொண்டு தேசத்தில் பலத்த காரியங்கள் செய்வார். அந்த இடத்துல போகும்போது ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க, ஒரு வழி காட்டுவாங்க, நமக்கு ஒரு நல்லதை செய்து கொடுப்பாங்க. நமக்கு தெரியுதோ தெரியலையோ படிப்படியாக நம்மளை உயர வைப்பாங்க, அவங்களும் உயர்வாங்க, நம்மளையும் உயர வைப்பாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்கு நம்ம மேலே வரணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்னா கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய வார்த்தை இது ரெண்டும் நமக்குள்ள எப்போ இருக்குதோ அந்த மனுஷனுக்கு முன்பதாக யாரும் நிற்கக்கூடாதபடி தேவனே பலத்த அற்புதங்களை செய்வார். ஆரம்ப நாட்களில் நினச்சி பாருங்க, சுவிசேஷ அழைப்பில் டிஜி செய்யாமல் சாந்தி அழைச்சிருந்தா இப்போ மோகன் சிலாசஸ் அந்த மாதிரி நிறைய தேவ ஊழியர்கள் வெளிநாடுகள்லாம் எப்படியோ என்னென்ன பெரிய ஊழியர்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்தார். நேற்று கூட நான் நினச்சி அழுதேன்.
ஈஜி செய்யாத இறந்து 18 ஆண்டுகள் ஆச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் எங்கள் அப்பாவை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் என்ன செய்தின்னு கேட்டு போயிருப்பார். நாங்களாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருப்போமே. தரையில் நின்றுட்டுருக்குறேன் ஏசப்பா. முதல் படிக்கட்டு கூட இன்னும் நான் வரலையே. நான் ஒரு படியில் நின்னா தான் ஆண்டவரே, என் கூட யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள நான் 2வது படியில் நிற்க வைக்க முடியும். நானே இங்கே தரையில் நின்றுட்டுருக்கிறப்பா. நான் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். என் கூட இருக்கிற பிள்ளைகள் நான் தரையில் நின்னா என் பிள்ளைகள் படியில் நிற்கணும்னு ஆசைப்படுவேன். என்னை முதல் படியில் நிற்க வைக்கிறீங்களா, என் பிள்ளைகள் 2வது படியில் நிற்க வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி நான் பெருமைக்காக நான் சொல்லவே இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி தான் நம்ம நேசிக்கணும் செய்யணும். அதனால தான் அவர் சொல்கிறார் ஆதியில் ரோமர் 12:11 ஆதியில் அனர்வுள்ளவர்களாக இருங்கள். எப்பெல்லாம் நமக்கு தேவ வரம் நமக்கு வேலை செய்தோம், எப்பெல்லாம் அந்த கிஃப்ட் வேலை செய்தோம், எப்பெல்லாம் அந்த ஆவியின் வரங்கள் வேலை செய்தோம், அதுக்கு ஆவியானவரையும் ஆவியானவரோட கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ள எப்பெல்லாம் இருக்குதோ நம்ம இருதயத்துக்குள்ள அது அனல் விட்டு எரியும், கொழுந்து விட்டு எரியும், சம்மட்டியை பிளக்கிற வார்த்தையாகி வரும். இருதயத்தில் ஒரு அனல் வரும். வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுதே அதில் ஒரு வல்லமையும் ஒரு அபிஷேகம் புறப்பட்டு தேவன் கொண்டு வந்து கொண்டே இருப்பார். ஏசப்பா எவ்வளவு நல்லவர். இன்னைக்கு டெய்லி முருகானந்த வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லலாம் நினச்சேன், தம்பி ஸ்கூல் விஷயமா பிள்ளை விஷயமா போயிருப்பார், வேண்டாம் அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு. ஆனால் உள்ளே வந்தேன்னு நான் நினச்சேன். ஏதோ ஒரு வார்த்தை இன்னைக்கு எங்கள் மகனுக்கு இருக்குது. இந்த மகனை கொண்டு எல்லா நாளும் புறக்கணிக்கப்பட்டு சோர்ந்து போய் ஓடி போன மகனை கொண்டு இனி வரும் நாட்களில் எதையாவது ஆண்டவர் இந்த பட்டணத்தில் செய்ய போகிறார். அதனால தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. நானே ஃபோன் கால் பண்ணி எப்படிப்பா வந்தேன், என்னால் வீட்டில் இருக்க முடியல போணுச்சு, நான் வந்துட்டேன். அது எதனால? அந்த மகனை கொண்டு கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு. ஆனால் என்ன நல்லதை கரண்டா தட்டுல இந்த வாரம் பேசுறது அடுத்த மாதம் ஆண்டவர் பேசுவாருன்னு தெரியாது. நம்ம ஊழியத்தை செஞ்சு வளரணும்னா பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்தில் நம்ம இடம் பெற்றே ஆகணும். தேவன் ஏன் இதை நம்ம நம்பி கொடுத்துருக்காரு. நாங்கள் இடையிலேருந்து ஆண்டவர் எப்படி ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் கொடுத்தீங்க, இவ்வாட்டுக்கு நடத்திட்டாரு. நாட்கள் நேரம் வரும்போது நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. ஆனால் தேவன் சொன்னதை நிறைவேற்றி கொடுப்பார். கடைசியா ஏசப்பா சொல்றார் ரோமர் 12:11 ஆவியில் நம்ம ஆனார் உள்ளதாக இருக்கணும். ஏன்னா இதில் 3 முக்கியமான காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 60 1 2 3 படிங்க. இதோ இருள் பூமியையும் மாறிடும் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமாம், ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்குள்ள ஒரு அபிஷேகமும் வார்த்தையும் ஒரு அனலும் ஒரு அச்சனையும் இருக்கு, அவன் ஆண்டவர் தூங்க விட மாட்டார். என்ன செய்வார்னா, நீ எழுது, நீ உட்கார்ந்துருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ ஓட வேண்டிய ஆள், எழுதி நீ ஓடிட்டே இரு அப்படின்னு நம்ம சும்மா இருந்தால் அவர் நம்ம தட்டி எழுதி இழப்படி அகப்படி தட்டி எழுப்பார். 2வது இருள் காரணம் எவ்வளோ பெரிய பிரச்சனை போராட்டங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் என்ன செய்வார், நான் உன் கூட இருக்கிறேன் நீ போன்னு சொல்லி அவர் மகிமையை அனுப்பி நம்மளை ஊழியம் செய்ய வைப்பார். என்ன செய்வார், நாட்கள் வரும்பொழுது அந்த அபிஷேகம் வார்த்தை இருக்கும் பொழுது ஜாதிகளும் ராஜாக்களும் நம்ம இடத்துல தேடி வருவாங்க. ஆமாம், ஹல்லேலூயா. இதை படிக்கும் போது நானும் உண்மையிலே அழுதுவேன். நம்மளை தேடி ஒரு மனுஷன் வரான், நம்மளை தேடி 4 ஜனங்க வருது, நம்மளை தேடி ஒரு வார்த்தைக்காக வர்றாங்க. உண்மையிலே இந்த நாட்டில் வந்து நீங்களும் நானும் வாய்க்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ள நிறைவாக இருக்கிறாரோ, அந்த வார்த்தை எப்பொழுது நமக்குள்ள நிறைவாக இருக்குதோ, என்ன ஊழியன் மட்டும் நீங்கள் 5 கர்த்தத்தை கேட்டு கண்டுபிடிச்சிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு சபையில் போதகர் சொல்லியிருந்தாங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா தரிசன சொப்பனத்தின் மூலயமா அதை கேளுங்க. நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நின்று பாருங்க. அந்த ஊழியத்தை ஒரு நாளும் நீங்கள் பின்மாற்றமாய் போகவே மாட்டீங்க. அப்படியெல்லாம் எழுந்து நிற்போமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஏசாயா 60 1 2 3 வேத வசனத்தின்படி யாருக்குள்ளையெல்லாம் அந்த அனல் இருக்குதோ அந்த அனல் உங்களை வெளியே கொண்டு வரும். சும்மா இருக்க விடாது. அதே அனல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த அனல் அதை மேற்கொள்ள மகிமையினால நம்ம மூடும். அதே அனல் கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட இருக்கும்போது நாட்கள் வர ராஜாக்களும் ராஜாத்திகளும் ஆசாரியர்களும் எல்லாம் நம்மளோட வருவாங்க. என்ன சொல்கிறேன், ஆவியானவர் சொல்ல நான் சொல்கிறேன். கடந்த வாரத்தில் ஆண்டவரே என்னாலே முடியலப்பா, நான் மகனை எழுப்பிட்டீங்களே, நான் போதுமா, நான் சும்மா போய் உட்காந்துக்கிறேன், அவன் செய்யட்டும் அப்படின்னு.
1 ராஜாக்கள் 19 வீட்டில் போய் படித்து பாருங்க. இந்த 15, 16 வசனத்தை ஆண்டவர் சொல்லி என்ன சொன்னார்னா அதை மட்டும் படிக்க பார்க்கலாம், முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 19, 15, 16. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீலோனில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆமேன் மேய்க்கோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்போ சொல்லுவாங்க? நடுராத்திரியில் 12 மணி 1 மணிக்கு தூக்க வரலன்னு உட்காந்துருக்க சொல்லுவார். என்னால் முடியல, பையன் கேட்டு நீ சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா வர நாட்களில் இந்த ஊழியத்தை எதுக்கு உன் கருத்தில் நான் கொடுத்துருக்குறேன்னா ஆசாரியர்கள் ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண போகிறேன், தேசத்தில் அநேகரை எழுப்பி விட போகிறேன், அநேகரை தீர்க்க தரிசியாக நீ கொண்டு வர போகிறேன், அநேகரை உன் ஸ்தானத்தில் தீர்க்க தரிசியாக நீ அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணு, லேவியர் அபிஷேகம் பண்ணு, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணு. அதுக்காக உன்னை நான் வச்சிருக்கிறேனே தவிர சீக்கிரமாக இதை முடிச்சு நீ ஓஞ்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறக்காக இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். நல்ல மனதார கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். அப்போ தான் நான் நினைச்சேன், இனி நம்ம ஆண்டவரில் போதும் நம்மளே செய்ய மாட்டேன் நம்ம கேட்கக்கூடாது. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஏன்னா என் இடத்துல ஒரு பெரிய பொறுப்பு, அநேக ராஜாக்களை எழுப்பணும், அநேக ஆசாரியர்களை எழுப்பணும், அநேக தீர்க்க தரிசிகளை எழுப்பணும். அந்த நீ அவங்களை அபிஷேகம் பண்ண தேசத்தில் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை வச்சிருக்கும் போது நமக்கு வயசோ காரணம் இல்லை, வேற ஒரு காரணம் இல்லை, பலவீனம் ஒரு காரணம் இல்லை, தேவனுக்காக நம்ம ஓடலாம். அதுக்கப்புறம் தானே முடிவு பண்ணேன் யார் தீர்க்க தரிசியாக ஒரு இப்போ ஒரு பெரிய டார்கெட் எனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம ஸ்தானத்தில் யார் தீர்க்க தரிசியாக கொண்டு வரணும், யார் ஆசாரியராக கொண்டு வரணும், யார் லேவியராக அபிஷேகம் பண்ணுறது, யார் ஊழியத்தில் ஒரு முழு இடத்துல நம்ம வைக்கிறது. ஒரு பொறுப்பு வந்தாலும் பயம் எக்ஸ்ட்ரா வந்து வருங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் செவித்து கொள்ளுங்கள். நாட்கள் வரும்போது தேவன் சொன்ன மாதிரி பிள்ளைகளை ஆசாரியனாகவும் லேவியராகவும் ராஜாக்களாகவும் வந்ததற்காக பேசுவதற்காக கடைசியாக பரிசுத்தாவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கேட்டோம். கர்த்தருடைய அபிஷேகம் அழைப்பை நம்ம தெரிந்து கொள்ளணும். அழைப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டா வரங்கள் தானாக வேலை செய்யணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு நீங்கள் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு. வந்ததுக்கு நம்ம வந்தவன் நம்ம போகக்கூடாது. அதனால அவர் என்ன சொன்னார், நான் 2 காரியம் சொன்னார். ஒன்று ஆகாயம் 2, 6, 7 சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் அசைய பண்ணுவேன், ஏழையா நான் நிறைய பண்ணுவேன், வர்ற ஜனங்களுக்குள்ள ஒரு அசைவை நான் கொண்டு வருவேன், வர்ற ஜனங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தில் வார்த்தையில் ஒரு நிறைவை நான் கொண்டு வருவேன். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இப்பொழுது அப்போஸ்தலர் 1:2 சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டாரில் பரிசுத்தாவியானவர் இறங்கி வரும்போது ஆவியில் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அதனால ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஆவியில் கண்களை மூடி ஒருமனப்படணும். ஆகவே நான் கோபப்பட்டுட்டேனா, எரிச்சல் அடைஞ்சிட்டேனா, ஏதாவது என் மேலே தவறுகள் இருக்குதா, காரணம் இல்லாமல் நான் கோபப்படணுமா, எரிஞ்சு விழுகணுமா, வேதத்தை சரியாக நான் வாசிக்கிறது இல்லையாப்பா, உங்கள் சத்தத்தை நான் சரியாக கேட்கறது ஆண்டவரே, ஊழியத்துக்கு என்ன நீங்கள் அழைச்சிட்டீங்க, ஆனால் அந்த ஊழியத்தை நான் சரியாக நான் செய்யலாம்ப்பா, என்ன நீங்கள் நான் நம்புறேன்னு சொன்ன மாதிரி ஆண்டவரே, இன்னும் அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக இருப்பேனா, வீட்டில் கோவப்பட்டேனா, வெளியே கோவப்பட்டேனா, சமுதாயத்தில் கோவப்பட்டேனா, பக்கத்து வீட்டுக்காரங்க கோவப்பட்டேனா, காலையிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்து வந்திருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் ஏசப்பாவுடைய ரத்தத்துக்குள்ள, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த நாள் 5 வகையான ஊழியத்தில் ஏதோ ஒரு ஊழியத்தை தேவன் உங்களோட சொப்பனத்திலேயோ தரிசனத்திலே ஜெபத்தை காட்டி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மரத்தை வெளியே கொண்டு வருவார். அதற்கு 2 நிமிஷம் ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ஒப்பு கொடுங்க. நீங்கள் தான் பேசணும். மைக் சத்தை கம்மியாகிடுச்சுன்னா அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா அழைப்பு என்னன்னு தெரியாமல் ஊழியர் செய்யறதுனால நம்ம தடுமாறி போகிறோம். என்ன வார்த்தை நம்மகிட்ட வச்சிருக்காருன்னு தெரியாதனால தடுமாறி போகிறோம். விழுந்து நம்ம எந்திரிக்கிறோம். 1 மாதம் செய்கிறோம், 2ஆவது மாதம் செய்ய முடியல. படிப்படியாக ஏன் நம்ம உயர்வு வரல, ஏன் நம்ம கூட இருக்கிறவங்களாம் உயர்வு மேலே போயிட்டு இருக்கிறப்ப நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம். ரசிக்கப்பட்டு 20 வருஷம் 25 வருஷம் சாட்சி சொல்கிறோமே, ஏன்
இந்த இடத்துல அநேகருக்கு ஒரு சிலர் ஆண்டவரே நான் ஊழியம் செய்யலாம்னு காலை எடுத்து வைக்கிறேன், ஆனால் விழுந்து போயிருந்தேன். நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அது தோல்வியில் வருதேப்பா. நான் பேசும்போது என் வார்த்தைக்கு ஒரு மரியாதை கனமும் இல்லைப்பா. நீ மனுஷன்கிட்ட எதிர்பார்க்காத, மனுஷனை தேடி போகாத, தேவ சமூகத்தில் இரு. நம்ம சுய புத்தி மேலே நம்ம எப்பயும் நமக்கு சுய புத்தி இருக்குது, நம்ம படிச்சுட்டோம், நமக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரே என்ன நான் தாழ்த்துறப்பா, என்ன நான் முழுசும் தாழ்த்துறப்பா, எப்படி தலை மட்டும் தாழ்த்த சொன்னாலும் நான் தாழ்த்துறப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. பியூடா உங்கள் மேலே போடு, இளைஞாவில் இருந்த அதே அக்கினியை பியூடா உங்கள் மேலே ஆவியானவர் ஊசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. பியூடா உங்கள் மேலே தான் நீங்கள் செய்கிற அந்த மிஷினரி ஊழியத்தில் நீ வர்ற நாட்களை உங்களுக்கு நேரம் இல்லாமல் ஆண்டவரோட பல இடங்களில் கொண்டு போய் அந்த மகளை நான் பயன்படுத்தினேன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். மகள் பியூடா ஒன்றும் ஆண்டவர் சொன்னார், நீ மிஷினரி ஊழியத்தில் வர்ற நாட்களில் தேவன் இப்படி நீங்கள் செய்கிறதை காட்டுற நேரம் இல்லாமல் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க போறீங்க. நீ வெலப்படு மகளே, நீ வெலப்படு, நீ வெலப்படு, 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 வெலப்படு. நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே. அநேகர் உங்கள் இருதயத்தில் நினைக்கிறீங்க, நான் இன்னும் இந்த நாள் இப்படியே தான் உட்காந்துருக்கணுமா, இப்படியே தான் உட்காந்துருக்கணுமா, இப்படியே தான் உட்காந்துருக்கணுமா? கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. அவர் சத்தம் கேட்குற வரைக்கும் உட்காருங்க. அவர் உங்களை தொடுற வரைக்கும் நீங்கள் உட்காருங்க. அவர் தொடாம, அவர் சத்தம் கேட்காம நீங்கள் ஊழியத்தை செய்யறதுக்கு கால் எடுத்து நீங்கள் நாளில் நம்ம வச்சோம் அப்படின்னா அது இடர்கள் வந்துடும். நான் அநேகரை கேட்டு இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அதை செஞ்சால் நல்லா இருக்குமா, இதை செஞ்சால் நல்லா இருக்குமான்னு நம்ம 4 இடங்களுக்கு நம்ம ஓடி போனது போதும்னு தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். இது யாருக்குன்னு எனக்கு தெரியாது. எந்த இடத்துக்கு ஓடாதீங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அறையில் கொஞ்ச நேரம் உட்காருங்க, 2 மணி நேரம் உட்காருங்க, 1 மணி நேரம் உட்காருங்க, முடிஞ்சால் முடங்கால நில்லுங்க. தேவன் பலத்த காரியம் செய்கிறேன்னு சொல்கிறார். ஊழிய பின்மாற்றமாய் போய்கொண்டே இருக்கிறதா? அந்த தேவ சமூகத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம யார் கூட ஊழியம் செய்யணும், யாரோட ஊழியத்தில் கனெக்டிங்கில் வச்சுக்கணும், எந்த ஊழியத்தோடு நம்ம இணைஞ்சு செய்யணும், இந்த ஊழியத்தில் இதை இப்போ செய்தால் நல்லா இருக்குமா, இதெல்லாம் ஆவியின் மரங்கள் நமக்குள்ள வேலை செய்யும் பொழுது, ஞான மரங்கள் வேலை செய்யும் பொழுது தேவன் சொல்லுவார், அதன்படி நீ ஊழியம் செய்ய. நான் சொல்றேன், யார் சொல்றேன் நீங்கள் கேட்காதீங்க. அந்த அழைப்பை மட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வரும் நாட்களில் தேவன் வல்லமையாய் பயன்படுத்த போறார். ஒரு 2 நிமிஷம் ஆவியில் நிரம்பி அந்நியமாக பேசுங்க, ஆவியில் நிரம்பி பேசுங்க, ஆவியில் நிரம்பி தேவனை கூப்பிடுங்க, ஆவியில் நிரம்பி கூப்பிடுங்க. ஒரு வல்லமை எல்லாருக்குள்ளே எழுதிக்கொண்டே இருக்கிறது, ஒரு வல்லமை எல்லாருக்குள்ளே எழுதிக்கொண்டே இருக்கிறது, ஒரு அபிஷேக ஜீவநதி எல்லாருக்குள்ளே எழுதிக்கொண்டே இருக்கிறது. ஜீவநதி, அந்த நதி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் ஆராய்ச்சாம், அங்கெல்லாம் ஆராய்ச்சி எல்லாருக்குள்ளே. நன்றி ராஜா, ஏசப்பா உங்க கொடாலி கொடி சோத்திரப்பா. இப்போ 2 நிமிஷம் உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது கேளுங்க, நம்ம முடிச்சிடலாம். இல்லை எனக்கு ஒரு தேவையுமே இல்லை, எனக்கு ஆண்டவர் தான் தேவைங்கிறவங்க இதை காட்டி பேசிட்டு அதையும் கேளுங்க. ஆண்டவரே ஏன் தேவை என்னன்னு எனக்கு தெரியும், நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். உங்கள் தேவை என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் காரியம் என்னன்னு கேளுங்க. சும்மா இருக்காதீங்க. ஆனால் ஏதோ ஒரு அண்ணன் ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள வேலை செய்யறதுங்கிற இந்த இடத்துல நான் உணர்றேன். இனி உங்களால் சும்மா இருக்க முடியாது, உங்களால் சரியாக தூங்க முடியாது. என்ன நம்மளால் தூங்க முடியல, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்போ தேவன் உங்களை படிப்படியாக ஊழியத்தில் உயர்த்தி வளர வைக்க போறார். அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்கள் செய்யுங்க. நன்றி அப்பா. ஆவியானவரே நீர் வந்ததுக்காய் நன்றி. ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடினதுக்காய் நன்றி அப்பா. கொண்டு வந்த எல்லா பிள்ளைகளுக்காகவும் சோதனை உங்களுடைய அக்கினியா எல்லாரையும் நீர் மாற்றி இருக்கிறீங்க. நன்றி அப்பா. வரும் நாட்களில் அழைப்பை நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்து, அந்த அழைப்பில் என்ன அழைப்பு வரும்போதே வரங்களை நீர் கொடுத்து, நீ வர்ற நாட்களில் இந்த பிள்ளைகளை இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் மாத்திரமல்ல, யாரார எங்கெங்க நீங்கள் கொண்டு போய் பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த எல்லா இடங்களையும் பிள்ளைகளை கொண்டு போய்
தேவனுக்காக நான் வைராக்கியமாய் செய்தேன் என்று சொல்லி நம்ம சாட்சியாய் வாழணும். ஆவியானவரே நீர் வந்ததுக்காய் நன்றி. நான் ஒன்றும் இல்லைப்பா, ஆராதனையில் மகிமைப்பட்டீங்க, எப்படியெல்லாம் அபிஷேகத்தில் நடத்தணும், தகப்பன் மூலமாக மகிமைப்பட்டீங்க, ஆவியின் மரணம் நமக்குள்ள எப்படியெல்லாம் செயல்படணும், முதல்ல அழைப்பை தெரிஞ்சு கொள்ளணும்னு நீங்கள் பேசி கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாரும் ஏக்கத்தோடு தான் வந்தாங்க, எல்லாரும் உடைய செய்கிறாங்க. என்னால் செய்ய முடியல, செஞ்சாலும் எழுத முடியல, இப்படியே இருக்குதுன்னு சொல்லி பிள்ளைங்க வந்தாங்கப்பா. 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு கொடுத்து மீறி எடுக்க உங்களால் முடியும் என்று சொன்னார். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ள என்ன தாழ்வுகள் வரைகள் இருக்குதோ அதை கொண்டு வர நாட்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேசத்தை கலக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றிருக்கப்பா. தேசத்தை கலக்கிற பிள்ளைகளாய் மாற்றிருக்கப்பா. நீங்கள் சொல்லி தான் இந்த கூடியை நாங்கள் உங்கள் தயவுல கிருபியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால நாளுக்கு நாள் பிள்ளைகள் வளரணும், பிள்ளைகள் உயரணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், பல இடங்களில் போய் பயன்படணும். ஏசப்பா நீங்களும் பார்க்கணும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியை நடத்துகிறேன் மகன் ஆனந்தும் அதனுடைய இந்த தாயாரும் பிள்ளைகள் உயர்த்தும் இருக்கிறத பார்த்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். வரும் மாதத்தில் நான் அநேகரை கொண்டு வாங்க ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். நீ வந்ததற்காய் நன்றி, பேசுனதற்காய் நன்றி. நீர் என்ன சொன்னீங்க, உங்கள் கடமையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன்ப்பா. நான் வேற ஒன்றும் சொல்லலப்பா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நம்ம பிள்ளைகளை நான் கண்டிப்பாக நான் எழுப்புவேன், எழுப்பி நான் பிள்ளைகளை நான் பயன்படுத்துவேன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.